Hi learners, welcome to our study. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட்ஸ். டீச்சிங் ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இது நியூ டாபிக் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா இது கொஸ்டின்ஸ்ல வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல இப்ப பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேர் பார்க்கலாம். இப்ப இவங்கள முதல்ல இந்த 4 டொமைன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த டொமைனை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் டான்சன் தான் இதை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டொமைன் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 டொமைன்ஸ். ஃபர்ஸ்ட் டொமைன் என்னது? இப்ப இந்த 4 டொமைன்ஸுமே நம்ம அங்க பார்த்திருக்கோம். இதுல ஓரளவு நமக்கு இதுல கீ பாயிண்ட்ஸையும் எடுத்து வச்சுப்போம். அப்பதான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும். இதுல பாருங்களேன், பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது இந்த டீச்சிங் ஃப்ரேம் ஒர்க்ல பிளானிங் அண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ள இது பண்ண போறோம், என்ட்ரி ஆக போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்மளோட இதுல ஃபர்ஸ்ட் பிளானிங் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனல் இருக்கும், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இப்போ இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளானிங்குள்ள என்னென்ன இருக்கு? டெமான்ஸ்ட்ரேட்டிங். நீங்க இதுல பாருங்களேன், இதுல எல்லாத்துல விட பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல தான் டெமான்ஸ்ட்ரேட்டிங் நிறைய இருக்கும். டெமான்ஸ்ட்ரேட்டிங் நாலேஜ் ஆஃப் கண்டென்ட் அண்ட் பெடகாலஜி. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிங் நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட். அடுத்தது ரிசோர்சஸ். அடுத்தது செட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் அவுட்கம்ஸ், டிசைன் கோஹரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது டிசைன் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். இது எல்லாமே எங்க வருது பாருங்க, டிசைனிங், செட்டிங், இது எல்லாமே எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். அடுத்தது என்விரான்மெண்ட் பார்க்கும்போது கிரியேட்டிங் அண்ட் என்விரான்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்றது. அடுத்தது கல்ச்சர் ஆஃப் லேர்னிங், மேனேஜிங் கிளாஸ் ரூமோட ப்ரொசீஜர், ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர். அடுத்தது ஆர்கனைஸ் பிசிக்கல் ஸ்பேஸ். இது எல்லாமே எதுக்குள்ள வரும்போது இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். அப்போ இதுவே அடுத்தது பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள என்னென்ன வரப்போகுது? கம்யூனிகேஷன் வித் ஸ்டூடெண்ட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்றது, அவங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்றது, அடுத்தது ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு எப்படி லேர்ன் பண்றது அப்படின்றது, என்கேஜ்மெண்ட் பண்றது, அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கறது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொண்டு போறது. இது எல்லாமே என்னது? ஃபிளெக்சிபிளா, அந்த டெமோன்ஸ்ட்ரேட்டிங் ஃபிளெக்சிபிளா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். அதே ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிஃப்ளெக்டிங் ஆன் டீச்சிங். அடுத்தது மெயின்டைன் த அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ், கம்யூனிகேட்டிங் வித் ஃபேமிலிஸ். அடுத்தது பார்ட்டிசிபேட் இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி, க்ரோ அண்ட் டெவலப்பிங் த ப்ரொஃபஷனல். இப்போ இது இண்டிவிஜுவல், எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்னாலே எங்க வரப்போகுது? டெமான்ஸ்ட்ரேஷன், செட்டிங், டிசைனிங் வரப்போகுது. இது எதுவுமே வேற எதுக்குமே வந்திருக்காது பாருங்க. அதனால உங்களுக்கு பார்த்து இப்ப பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது நமக்கு டேம் ஷோர் என்ன தெரியுது? இதுல நீங்க ஆப்ஷன்ல வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ண முடியும். நல்லா பாத்துக்கோங்க. பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் 1க்கு 1 4 கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா 2 கொடுத்துருக்காங்க. முதல்ல 4 and 2 என்னன்னு பாருங்க. 4 வந்து செட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்கம். 2 பாருங்க, கல்ச்சுரல் லேர்னிங். கல்ச்சுரல் லேர்னிங் அப்படின்னும் போது யாரு? இன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே நமக்கு சாரி, கல்ச்சுரல் லேர்னிங் போது யாரு? கிளாஸ் ரூம் என்விரான்மெண்டா லேர்னிங் பண்ற கல்ச்சர்ஸ். அப்போ நமக்கு ஆப்ஷன் 1க்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 4. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 1க்கு 4 போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பிக்கு 1 அப்படின்னும் போது என்ன சொல்றாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே என்னது? அவங்களே டேம் ஷோர் 1 கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேட்டிங் வித் ஸ்டூடெண்ட். இப்ப நமக்கு பார்த்ததுல ரிஃப்ளெக்டிங் ஆன் டீச்சிங் அப்படின்னும் போது யாரு? ப்ரொஃபஷனல். டீச்சிங்ன்றது ப்ரொஃபஷனலோட வந்துருமா? சூப்பர். அடுத்தது ஆப்ஷன் சின்னும் போது என்னது? எஸ்டாபிலிட்டிங் ரூம் என்விரான்மெண்ட். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆப்ஷன் 2 இஸ் கிளியர். இந்த 4க்கும் இந்த பேரிங். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சேம் இந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் இதே. இவங்க கொஸ்டின் அப்படியே கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? சார்லஸ் டானில்சன்ஸோட ஃப்ரேம் ஒர்க் டீச்சிங்ல டொமைன்ல பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். நமக்கு நல்லா தெரியும் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன பார்த்தோம்? டெமோ நாலேஜோட ஸ்டூடெண்ட் அண்ட் பெடகாலஜி பார்த்தோம். அதுக்கு அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுவா பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்தது ரிசோர்சஸும் பார்த்தோமா? டிசைன் த ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் பார்த்தோமா? அடுத்தது என்ன பார்த்தோம்? செட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்கம் பார்த்தோம். ஆனா பிசிக்கல் ஃபேஸ் எங்க பார்த்தோம்? கிளாஸ் ரூம்குள்ள பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ ஏ இஸ் ரிமோட். அப்ப ஏ ரிமோட்னா இப்ப மீதி இருக்கவங்க பி அண்ட் சி. ஓகேவா? பி சி டி இ, தட் இஸ் அவர் ஆன்சர்.
கிளியர்? அப்போ நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, ரிலையன்ஸ் சார்ட் ஃப்ரேம் ஒர்க்ல இது வந்து December 7, 2023 அப்போ இம்பார்ட்டண்டா நமக்கு தெரிய வேண்டிய சார்ட் எது, இந்த சார்ட். நீங்க ஒரு ரிலாக்ஸேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த லைக்ஸ்க்கு இன்னும் அதிகமா வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறோம். அதனால ஷேரிங் ஆகிறதுனால நம்மளோட இது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் லேர்னிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.